நீங்கள் ஏதாவது யூஸ்வலாக கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எம்எஸ் பாஸ்கர் என்னுடைய நண்பர் அப்படி இப்படின்னு வழக்கம் போல் ஏதாவது பேச போகிறீங்களோன்னு நினச்சேன். வாழ்க்கையில் இருந்த அதே கிண்டல், நான் சொன்னது வாழ்க்கை சீரியலில் இருந்த அதே கிண்டல் இன்னமும் அப்படியே இருக்குது. ஜாலியாக பேசுவோம். ரொம்ப நாளைக்கு பார்த்தேன். அன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தேன். ஆமாம், அவார்டு ஒரு தேச விருது வாங்கிய நடிகர்கிட்டேருந்து வாங்குறதுல எனக்கு பெருமை தானே. இது வருங்கண்ணா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து எப்பவும் போல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு ஃப்ராங்காக ஒரு கேள்வி கேட்குறேன், கோச்சு கூடாது. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஃபைட்டிங் மோடில் வந்துட்டீங்க. அதனால இல்லையே, நான் எந்த ஃபைட்டில் இருக்கேன், அதுக்கு யார்ட்டையும் சண்டை போடுறது இல்லையே. சரி, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஓகே. நான் கேட்குறேன், இப்போ தேசிய விருது உங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாரும் மிகச்சிறந்த நடிகர், சூப்பர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த விருது நியாயமானதா? இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துடணுமா, பின்னாடி கொடுக்கலாமா? இல்லை, நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து எதையுமே